ஹலோ காய்ஸ், இன்னைக்கு தேங்காய் சாதம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட இன்கிரீடியன்ஸை நான் போக போக அப்படியே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாயில ஒரு 50 ml போல ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஷ்மீரி மிளகா வந்து உடைச்சு போட்டிருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்திருக்கேன். 1/4 கப் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் பொன்னரம் மாற வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தோட வாசனை வந்து நல்லா போனதுக்கு அப்புறமா 1 கப் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து தோல் எல்லாத்தையும் கரெக்டா சீவிடணும். இதை மிக்சியில ட்ரையா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். ஸோ இதை வந்து இப்ப சேர்த்துக்கிட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லயே இருக்கணும். அதே மாதிரி கீழே ஒட்டாமலும் வரணும். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். ஸோ இதுல மொத்தமா தண்ணி எல்லாம் நல்லா வத்தின பிறகு கலர் அப்படியே மாறிடும். தேங்காய் கலர் வந்து லைட் பிரவுன் கலரா மாறணும். அது வரைக்கும் இதை வந்து கீழே அடிப்பிடிக்காம பாத்துக்கணும். கலர் மாறின பிறகு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பச்சரிசி வந்து 2 டம்ளர் நான் வந்து பாயில் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம தாளிச்சு வச்சிருந்த இந்த தேங்காவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்கிரீடியன்ஸ் மெத்தடை வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி ஃபீட்பேக் போடுங்க. ரெசிபி கீழே கமெண்ட்ல போடுறேன். பாய்.